ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஐங்கரி குட்டி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், தம்பி எங்கே உட்காந்துட்டு இருக்கா? என்ன தங்க என்ன பண்ணிகிட்டு இருக்க? கையில் என்னது? யார் கொடுத்தா? காட்டு. என்ன சாப்பிட்றீங்க? என்ன சாப்பிடு தங்கம்? இதான் மில்லட் டீத்தஸ். அதுதாங்க நானும் வாங்கி கொடுத்துருக்கேன். நீங்களும் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க, ரொம்பவே நல்லது. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கம்மியாக தான் வரும். அப்படியே பார்த்தீங்கன்னா காலையில் எங்கள் அம்மா சமையல் செஞ்சிட்ருக்காங்க. இதில் பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கு, இதில் சாப்பாடு இருக்குது, இதில் என்னம்மா இருக்கு? பால் இருக்குது. தம்பிக்கு நம்ம கஞ்சி காசணும். இப்படி தாங்க எங்கள் வீட்டு பார்த்துக்குங்க. கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். தம்பி முட்டி போட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்களாம். நடக்க தங்கம் வாங்க எங்கள் அம்மா கிட்ட. சொல்கிற பேச்சை கேட்க மாட்டுறாங்க. இவன் இதுதான் நான் சரியாக தெரியாது தெரியல. எங்களுடைய கண்ணாடி கிளாரிட்டி நல்லா தெரியாது, கிளியரன்ஸா. எங்கள் அம்மா பாருங்கள் புடவை கட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேம்மா நான் வீடியோ எடுக்கிறேன், கரெக்டாக கேட்டுக்கிங்க. நான் அதிகமாக புடவை கட்டிகிட்டு இருக்காங்க. காலையில் எங்கள் அம்மாவுக்கு டிவி பார்க்குறதே வேறு. ராசி பலன் பார்த்தா தான் அவங்களுக்கு தூக்கமே வரும். இங்கே பாருங்கள், அந்த மில்லட் டீத்தஸை இங்கே போட்டுட்டு அவன் என்ன வச்சு விளையாண்டுட்டு இருக்கான்னு மட்டும் பாருங்கள். தங்கம் அதை எடுத்து சாப்பிடு. இந்தா இந்தா ஆ வச்சு சாப்பிடணும். ஆமாம், அழகாக சாப்பிட்டு வருங்க. தங்கம் என்ன சாப்பிட்ற? சாப்பிட்றதே ஒரு அழகு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா நாங்கள் பார்த்தா காஃபி பாருங்க, நான் ஸ்ட்ராங்காக தான் குடிப்பேன். எங்கள் அம்மா லைட்டாக போட்டு கொடுத்துருவாங்க. தம்பி மேலே படுத்துருக்கான், கீழே விழுந்துட்டான், அந்த அழுகுறான். சுகர் ஓவருங்க. என்ன பண்ணுறது, குடிச்சு தானே வேணும், குடிச்சிக்கலாம். ஏன் தங்க உனக்கு வேணுமா? வேண்டாம் சாமி, தங்க செஞ்சது. சூடும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஸ்ட்ராங்கும் இல்லை. எங்கள் அம்மா பாருங்க யாரையோ கொஞ்சிட்டு இருக்கீங்க. யாருமா கொஞ்சற? பேரணியா? எங்கள் அம்மாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதனால எங்கள் அம்மா கொஞ்சிட்டு இருக்காங்க. நீ கூப்பிடாம பார்க்குறேன்னு பார்க்கலாம். இறங்கணுமா இப்போ கீழே? பையனுக்கு வேறு ஒன்றும் இல்லை, இப்போ இறங்கி போய் திரும்ப விழணும். தான் விழுந்தான் கீழே, அதனால தான் வந்தான் என்கிட்ட. திரும்ப எந்திரிக்கிறான். தம்பிக்கு அவ்வளோத்தான். எங்கள் அம்மா வேலைக்கு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி வேலை செய்கிறாங்களா, ரிட்டர்ன் வராங்களான்னு தெரியல. தம்பி கஞ்சி ஊட்டிகிட்டு இருக்கேன், சாப்பிடவே மாட்டான். காலையில் ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சிருவான். 6 மணிக்கு எந்திரிச்சிட்டு திரும்ப வந்துட்டு ஒரு 7:30 மணிக்கெலாம் தூக்கம் வர மாதிரி கொட்டாய் விட்டுட்டே இருப்பான். தூக்கம் வருது, அழுதுருவோம், கண்ணை கசக்கிறது, இப்படி ஏத்தான் மணி தூக்கம். இப்போ பாருங்கள் மணி என்ன ஆச்சு, நான் கரெக்டாக சொல்கிறேன், ஒரு நிமிஷம். மணி 8 மணி. இப்போ அவனுக்கு தூக்கம் வருது. என்ன இப்போ தான் நான் கஞ்சி காய்ச்சி ஊட்டிகிட்டு இருக்கிறேன் அவனுக்கு. அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தூங்க வைக்கணும். யாத்தங்க சவுண்ட பார்த்தீங்களா? என்னது தங்கம். இவனை கொஞ்சம் விளையாட வச்சு விளையாடிக்கிட்டு காட்டிக்கிட்டே சாப்பிட்றது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இருந்தால் அது நல்லா இருக்கும். இந்த ஃபீல் நல்லா இருக்கும். பாருங்க, நான் ஊட்டிகிட்டே இருக்கேன், வாயில் அப்படியே வச்சுக்கிட்டே தான் இருப்பான். வாயில் வச்சுட்டே தான் இருப்பான், அப்புறம் சாப்பிட மாட்டான். ரொம்ப நேரம் சென்று தான் சாப்பிடுவானே அவன். சாப்பிடு தங்கம். அடி வேணுமா உனக்கு? நீ வேண்டாம் அம்மாவுக்கு போ. சரி நீ வேண்டாம். தூக்கம் வந்துருச்சுங்க, அதுதான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. தங்கம் கட்சி தள்ளி விடணும். சாப்பிட்டாச்சு, எந்திரிச்சாச்சு. தண்ணியை குடிக்கிறத மட்டும் சிரமம் பாருங்க. என்ன
தண்ணி மட்டும் குடிக்க மாட்டோம், யானே தெரியல. கஷ்டப்பட்டு குடிக்க வேண்டியதா இருக்கு. விக்கல் வருது தானே, அப்ப தண்ணி குடிக்கணும். முடியல. சரி போதுமா, நான் கூட்டு போய் நம்ம தூங்க வைக்கலாம். அவ்வளோதான், தங்க ரெடி ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. அம்மா அம்மா எந்திரிச்சாச்சு, டோரை க்ளோஸ் பண்ணியாச்சு, நாங்கள் தூங்க போகிறோம். என்னடா இருட்டில் நின்றுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு சுவிட்ச் எட்டாதுங்க, அதனால எப்பயுமே நம்ம இதை வச்சு தான் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது எல்லாமே. வச்சாச்சு, போலாமா? நம்ம தூங்கிக்கலாம். இந்த சுவிட்ச் எட்டு நமக்கு, அதனால தம்பி ஃபேன் போட்டாச்சு. சாப்பிட்டோன்னே படுக்க வைக்கக்கூடாது தான், இருந்தும் வேறு வழி இல்லை. ஏன்னா அவன் தூக்கத்துக்கு அழுகுறான், அதனால வேறு வழி இல்லாமல் அவனை தூங்க வைக்கிறது தான் வேலை. அவ்வளோதான், போட்டாச்சு. படுத்தாச்சு சார். எங்க தூங்குறியா? தலை நேராவே. அவ்வளோதான், ஆட்டலாமா தம்பி, ஆட்டலாம். சரியாக கிளியரன்ஸ் தெரியாது, ஏன்னா லைட்டு வந்து இந்த சைடு அந்த சைடு இருக்கிறதுனால இந்த சைடு தான் நம்ம ஃபேஸ் நல்லா தெரியும்.